ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தியா பியூட்டி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெட்டிங் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட என்கேஜ்மெண்ட் லுக் ஆல்ரெடி நம்ம பேஜில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இவங்களோட வெட்டிங் லுக் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட வெட்டிங் நடந்தே 6 மந்த் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல. ஆனால் கண்டிப்பாக இவங்களை பற்றி நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ இவங்க வந்து நமக்கு நிறைய புக்கிங் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களோட மேக்கப் லுக் பார்த்தே எனக்கு நிறைய புக்கிங் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து எனக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட மோஸ்ட் 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 ஃபேவரட் பிரைட் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே என்னோட விருப்பப்படியே பண்ணியிருந்தாங்க. என்னை அவ்வளோ கேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. நான் என்கேஜ்மெண்ட் விலாக்லேயே நான் நிறையா சொல்லியிருப்பேன் இவங்களை பற்றி. ஸோ இவங்களோட முகூர்த்தம் லுக்கும் கண்டிப்பாக நீங்களாம் பார்க்கணும்ல, அதுக்காக தான் வந்து இந்த விலாக் நான் போட்டிருக்கேன். ஸோ இவங்களோட முகூர்த்தம் லுக் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ண மாதிரியே கேட்டிருந்தாங்க. ஆனால் ரொம்ப இன்னும் கொஞ்சம் எனக்கு சட்டிலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க கேட்டிருந்த ஹேர் டூ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ட்விஸ்ட் ஹேர் டூ தான் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா பிரைட்ஸும் கேட்குறதே இந்த ட்விஸ்ட் ஹேர் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு நம்ம ஹேர்லாம் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக கிளியராக இருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கன்சீல் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணிட்டேன். வெட்டிங்காக இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பிரைட்ஸ்க்கு அவ்வளோ ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் இருக்கும். ஆனால் அந்த டென்ஷன்லையும் கூட எங்களுக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட்லாம் உடனே வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. எங்களை ஆட்டோலாம் அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து பெருமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு நான் ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஸ்கின் ஷேடே கொஞ்சம் கூட மாறாமல் அதே மாதிரி போட்டிருந்தேன். மேக்கப் வந்து அவ்வளோ ஃப்ளாலஸாக வந்துருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. அவங்க ஸ்கின்னோட அவ்வளோ ஈஸியாக மெர்ஜாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறது எல்லாமே வித்தவுட் ரிங் லைட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். லைட் எந்த ஒரு லைட் எதுவுமே கிடையாது, நேச்சுரலான ஒரு லைட்டில் தான் நான் எடுத்திருப்பேன். அவங்க வந்து லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் பிங்க் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு இந்த மேக்கப்பு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நாங்கள் லிப்ஸ்டிக்லாம் மேக் பண்ணிவிட்டு தென் அவங்களோட மேக்கப்பும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இவங்களுக்கு நாங்கள் லேஷ்லாம் வச்சுட்டோம். லேஷ் வச்சுட்டு லைனர் வந்து நான் போட்டுட்டேன். லைனர் முடிச்சுட்டு வந்து இந்த காஜலும் நான் அவங்களுக்கு அப்ளிகேட் பண்ணிட்டேன். இந்த காஜல் தான் எல்லா மேக்கப்லேயுமே ரொம்ப கஷ்டமானது. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த கண்ணீர் வந்து வந்துடும். அந்த காஜல் போடுறது வந்து நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போடணும். ஸோ அவங்க எல்லாருமே நைட்டில் கண்ணு முழிச்சு அந்த மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் கண். ஸோ அவங்களுக்கு நான் வந்து லென்ஸும் வேறு வச்சுருந்தேன். ஸோ லென்ஸ் வச்சுட்டு அந்த லைனர் காஜல்லாம் போட்டோன்னே அவங்க கண் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேக்கப்பும் ரொம்ப நீட்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் தான் நாங்கள் சாரீ வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனல் லுக் இதான். நான் எந்த ஒரு லைட் எதுவுமே ஆட் பண்ணலை, நேச்சுரலான லைட்டில் தான் அவங்களுக்கு எடுத்திருந்தேன். இது நானே மேக் பண்ண ஃப்ளார்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவங்களோட ஹேர் டூ, இவங்களோட மேக்கப் பார்த்து எனக்கு இன்ஸ்டாவில் நிறைய புக்கிங்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இவங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்திருந்தாங்க. நம்ம எதுவுமே இவங்க சொல்லலை, எல்லாமே உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள், என் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதோ அது பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. இவங்க வந்து நாங்கள் நிறையா பிக் எடுத்திருந்தோம். கொஞ்சம் போஸ்ட்லாம் வச்சு நான் இவங்களுக்கு கொஞ்சம் நிறையா பிக் எடுக்க சொல்லியிருந்தோம். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப டைமும் இருந்துச்சு. நாங்கள் மேக்கப்புமே 2 ஹவர்ஸ்லேயும் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பிக்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே. உங்களுக்கு வந்து இந்த லுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு வந்து பிங்க் கலர் ஹார்ட் கொடுங்க. உங்களோட பிக் டேலையும் நான் இந்த மாதிரி உங்களை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.